இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சிருக்கீங்களா? ஆக்சுவலி நான் அதை பண்ணியிருக்கேன். என்னோட சின்ன வயசுல அதை நான் திங்க் பண்ணியிருக்கேன். இவ்வளோ டார்க் லிப்ஸ்டிக் ஷேட்ஸ் போடுறோமே, பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, ஷார்ட் டாப்ஸ் போடுறோம், ஜீன்ஸ் போடுறோம், சுற்றி இருக்கவங்க ஏதாச்சும் நினைப்பாங்களா நான் திங்க் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் ஆஃப் உமன் திங்க் பண்ணியிருப்பாங்க. சரி, நம்ம அம்மாவே சொல்லுவாங்களே, இவ்வளோ டார்க் லிப்ஸ்டிக் ஷேட்ஸ் போடுற, பார்க்குறவங்க ஏதாச்சும் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரே வார்த்தை தான் சொல்லுவோம், நினைக்கிறவங்க நினைச்சிட்டு போட்டோம், எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். பட் இதே கொஞ்சம் தள்ளி வந்துட்டு என்ன நினைப்போம், கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும், தொடச்சிடலாமா அப்படின்னு நினச்சிருப்போம். பட் ஏஜ் ஆக தான் ரியலைஸ் ஆச்சு, நீ மேலே இருந்தாலும் அவங்க பேச தான் போகிறாங்க, நீ கீழே இருந்தாலும் அவங்க பேச தான் போகிறாங்க. பிகாஸ் அவங்க வேலை பேசுகிற வேலை தான். ஆக்சுவலி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லெவலான ரைட் அண்ட் ராங் இருக்குது. இப்போ எனக்கு இது ரைட் அது ராங்னா வேற ஒருத்தவங்களுக்கு வேற ஒரு ரைட் ராங்காக இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரோட ரைட் அண்ட் ராங் நான் ப்ரூவ் பண்ண போனேன்னா என்னோட இருக்க ஹாப்பினஸும் போயிடும். எனக்கு என்ன பிடிக்குமோ அது பண்ணவும் முடியாது. அவங்களுக்கு என்ன வேலை, நம்மளை பற்றி பேசுகிறதான் வேலை. பேசிட்டு போட்டுமே, அவங்களுக்கு அதில் தான் ஹாப்பினஸ் கிடைக்குதுன்னா ஹாப்பியாக இருந்துட்டு போட்டுமே. பட் ஒன்னே ஒன்று தான் சொல்லணும், அவங்க நம்மளை பற்றி பேசுகிறாங்கன்னு நம்மளோட கான்ஃபிடென்ட்டை குறைச்சிட்டு நமக்கு பிடிச்சதை பண்ணாமல் போனோம்னா நம்மளோட ஹாப்பினஸ் நம்மளை விட்டு தான் போயிடும். ஸோ அது ஒரு அட்வைஸ் தான். ஏன்னா என்னோட லைஃப்ல இருந்து அதை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால சொல்கிறேன், அதை மறக்காமல் ஷேர் திஸ் ரீல்ஸ் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டெல் தம் அவ என்ன நினச்சா போச்சுன்னு அட்வைஸ் பண்ணுங்க.